மூல நட்சத்திர தீபம். மூல நட்சத்திர தீபம் என்பது நட்சத்திரங்களின் வரிசையில் 19வது நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்காக கார்த்திகை மாதத்தில் மூல நட்சத்திரம் வரும் நாளில் மூல நட்சத்திரத்துக்கு உகந்த தெய்வங்களான விநாயகர், அனுமன் மற்றும் கேது பகவானை மனதில் நினைத்து தீபம் ஏற்றி வழிபடுவதாகும். இந்த வழிபாட்டின் முக்கிய நோக்கம் மூல நட்சத்திரத்தால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை குறைத்து நன்மைகளை பெறலாம். வழிபாட்டின் நோக்கம்: தோஷ நிவர்த்தி. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலவிதமான மருத்துவம் மற்றும் குணநலம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்ய இந்த தீபம் ஏற்றப்படுகிறது. நன்மைகளை பெருக்க: உடல் ஆரோக்கியம், செல்வ வளம் மற்றும் மன அமைதி போன்ற நன்மைகளை பெறுவதற்கு இந்த வழிபாடு செய்யப்படுகிறது. வழிபாட்டின் முறை: சரியான நாள்: கார்த்திகை மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் வரும் நாளில் இந்த தீபம் ஏற்றப்படுகிறது. உகந்த தெய்வங்கள்: விநாயகர், கேது பகவான் மற்றும் அனுமன். வழிபாட்டு முறை: வீட்டில் 3 தீபங்கள் ஏற்றி வழிபடுதல், மூல நட்சத்திரத்திற்கான சிறப்பு ஹோமங்கள் செய்தல், மூல நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அவர்களின் ஜாதக அமைப்பை பொறுத்து சிறப்பு தெய்வங்களை வழிபடுவார்கள். யார் இந்த தீபத்தை ஏற்றலாம்? மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். அவர்கள் குடும்பத்தினரும் அவர்களுக்கு நன்மை செய்ய விரும்பும் உறவினர்களும் இந்த தீபத்தை ஏற்றலாம். குறிப்பாக இவர்களின் ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த தீபத்தை ஏற்றுவது நல்ல பலனை அளிக்கும். மூல நட்சத்திர தீபம் நவராத்திரியில் சரஸ்வதியை ஆவாகனம் செய்யும் பொழுது ஏற்றும் ஒரு அகண்ட தீபமே மூல நட்சத்திர தீபம் ஆகும். இந்த தீபமானது சரஸ்வதி வழிபாடு முடியும் வரை, நவராத்திரி கடைசி 3 நாட்கள் வரை அணையாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். மூல நட்சத்திரத்தன்று காலையில் குளித்து புதிய ஆடை அணிந்து கொண்டு பூஜை அறையை சுத்தம் செய்து சரஸ்வதி படத்திற்கு முன்பாக கோலம் போட வேண்டும். அதன் மீது சிறிய மரப்பலகை அல்லது தட்டு வைத்து அதில் அரிசியை பரப்பி வைக்க வேண்டும். அதன் மீது விளக்கு வைத்து ஏற்றி பூ போட்டு வணங்க வேண்டும். நெய் தீபம் ஏற்றலாம், ஆனால் 3 நாட்களும் அது எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதால் நல்லெண்ணெயை தீபம் ஏற்றுவது சிறப்பு. ஒருவேளை தீபம் அணைந்து இருந்தால் காலையில் குளித்துவிட்டு ஏற்றுவது நல்லது.